வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான தக்காளி தொக்கு இட்லிக்கும் தோசைக்கும் இது சூப்பரான சைட் டிஷ்ஷு. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிட்டு 3 பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயோட காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 3 ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வதங்கிறதுக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா வெந்து அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு. இப்போ தக்காளி கூட நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். அப்போ தான் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காரத்துக்காக குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வரமிளகாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருக்கும், அதனால் அது வேண்டியதில்லை. இப்போ இதில் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்னும் கூட தண்ணி விட்டுக்க போகிறேன். அப்போ தான் இந்த தண்ணியில் இது நல்லா வெந்து வரும். நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டதுனால பாருங்கள் தொக்கு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இப்போ அது மேலே கருவேப்பிலை கொஞ்சம் தூவி. இப்போ தக்காளி தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக தொக்கு கிடைக்கும். இது இட்லி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிருத்திக்கு வந்து இந்த மாதிரி தொக்கு பண்ணி கொடுத்தா இட்லி சூப்பராக சாப்பிடுவான். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த சைட் டிஷ் ரொம்பவே பிடிக்கும். இட்லி தோசை நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.